அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தொடர்ச்சி 11ஆம் வகுப்பினுடைய நன்னூல் செய்யலை பார்க்குறோம். அதில் இன்றைக்கி ஒரு 7 கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான ஆப்ஷனோட எடுத்திருக்கேன். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய சிறிய முயற்சி உங்களுடைய பெரும் வெற்றியை பெற்று தரும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த வினாக்களை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். வாங்க கேள்விக்குள்ளே போகலாம். தமிழின் முதல் இலக்கண நூல் எது அப்படின்னு கேள்வி வச்சுருக்கேன். அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள்: வீரசோழியம், நன்னூல், தொல்காப்பியம், இலக்கண விளக்கம் அப்படின்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. தமிழின் முதல் இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க. அப்படிங்கும்போது சரியான பதிலுங்கிறது தொல்காப்பியம். தமிழின் முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம். அடுத்தது, நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது எது அப்படின்னு கேட்குறாங்க. நூலை புரிந்து கொள்ளவும் அதன் சிறப்பை உணர்ந்து விருப்பத்துடன் கற்கவும் உதவுவது ஆப்ஷன் ஏ பாயிரம், பி இலக்கணம், சி இலக்கியம், டி கவிதை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கான சரியான பதில் எதுன்னு கேட்டிங்கன்னா பாயிரம் அப்படிங்கிறது தான் சரியான பதில். அடுத்தது, நூலுக்கு முன் சொல்லப்படுவது எது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. நூலுக்கு முன் சொல்லப்படுவது எது? முதல்ல முகவுரை, 2வதுல நூன்முகம், 3வதுல பதிகம், 4வதுல தந்துரை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நூலுக்கு முன் சொல்லப்படுவது எதுன்னு கேட்டிங்கன்னா நூலுக்கு முன்னாடி சொல்லப்படுவது முகவுரை என்பதே சரியான பதில், முகவுரை. அடுத்த கொஸ்டின், நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது எதுன்னு கேட்குறாங்க. நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது எதுன்னு கேட்குறாங்க. முதல் ஆப்ஷன் அணிந்துரை, 2வது முகவுரை, 3வது தந்துரை, 4வது நூன்முகம் அப்படின்னு கேட்கும்போது நூலின் பெருமை முதலியவை விளங்க அலங்கரித்து சொல்வது எதுன்னு சொன்னால் அணிந்துரை அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று சொன்னோன்னா புனைந்துரை கூட இதுக்கு சொல்லலாம். சரியான ஆன்சர். இந்த 2ல் எது ஒன்று கேட்டிருந்தாலுமே இங்கே அதை அணிந்துரை இல்லது புனைந்துரை, இது 2மே சரியான பதில் தான். இங்கே அணிந்துரைன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அணிந்துரை என்பது சரியான பதில். அடுத்தது, நூலுக்கு முகம்போல் முற்பட்டு இருப்பது எதுன்னு கேட்குறாங்க. நூலுக்கு முகம்போல் முற்பட்டு இருப்பது எதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பதிகம் ஏ, பி அணிந்துரை, சி புறவுரை, டி நூன்முகம் அப்படிங்கிறாங்க. அப்போ நூலுக்கு முகம்போல் முற்பட்டு இருப்பது நூன்முகம் அப்படின்றாங்க. நூன்முகம், அதுலேயும் முகம்னு ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் சரியான பதில். நூன்முகம் அப்படிங்கிறது இந்த கேள்விக்கு சரியான பதில். அடுத்தது, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது எதுன்னு கேட்குறாங்க. சரியா கவனிங்க. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது எதுன்னு கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் பாருங்கள்: தந்துரை, 2வது புறவுரை, 3வது முகவுரை, 4வது பதிகம் கேட்டிருக்காங்க. அப்போ புறவுரை என்பதே சரியான பதில். நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை நூலின் புறத்தே சொல்வது அப்படிங்கிறது புறத்தே அப்படிங்கிற ஒரு ஷார்ட்கட் இருக்குது. அதில் புறவுரை என்பதே சரியான பதில் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது கடைசி கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது ஏதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் பாருங்கள்: புனைந்துரை, தந்துரை, புறவுரை, முகவுரைன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கேள்வியிலே ஒரு பதில் இருக்குது. நூலில் சொல்லிய பொருள் அல்லாதவற்றை தந்து சொல்வது எதுன்னு கேட்கும்போது தந்து அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே கண்டுபிடிச்சலாம். நம்ம தந்துரை என்பதே சரியான பதில். இதை நல்லா தெளிவாக உள்வாங்கி கேள்விகளை முழுமையாக படித்து அதனுடைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முழுமையாக படித்து அதை தெளிவாக படிச்சுட்டு எது சரியானது அப்படின்றத முறையாக கற்றுக்கொண்டு சரியான பதிலை மட்டுமே அளித்தால் மட்டும்தான் நமக்கு மதிப்பெண்கள் கூடும், மதிப்பும் கூடும், தேர்வில் வெற்றியை பெற முடியும், நம்ம நல்ல ஒரு அரசு பதவியில் இருக்க முடியுங்கிற வைராக்கியத்தோடு படிங்க. நாளை நீங்கள் அரசு பணியில் சேர்வதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் 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 மந்திரம் போல் படித்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய கேள்விகளுக்கு பதில் மனதில் பதியும். மற்றபடி எந்த ஒரு உந்துதலும்
வேறு எந்த ஒரு செயலும் நம்மளை உயர்த்தாது. அதனால் படிப்பு ஒன்றே நம்மளை உயர்த்தும். அதை நோக்கி நம்ம எல்லோரும் முற்படுவோம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும். படிக்கின்ற மாணவர்கள் மட்டும் இந்த அரசு பதவி கிடைக்குங்கிறத கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீதமுள்ள கேள்விகளை நாளை பார்க்கலாம். எல்லோரும் சிறப்புடன் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் வாங்கி அரசு பதவியில் இருந்து நல்ல முறையில் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரியர் கேள்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.